பிறந்தநாள் மேட்ரு சொன்னீங்கன்னா, என் பிறந்தநாளை நான் கண்டுபிடிக்கும் போது எனக்கு 28 வயசு ஆயிடுச்சு. அது ஆமாம், 28 அந்த வந்து 26 அக்டோபரா 27 அக்டோபரான்னு நான் முடிவு பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த காலகட்டங்களில் இந்த பிறந்தநாள் கொண்டாடுற கலாச்சாரம் கிடையாது. படிக்கிற காலத்திலே தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் புது சட்டை போடுற மாதிரி ஒரு பழக்கம் வச்சுக்கலாம், அப்படியே வந்துட்டோம். இப்போ நடிகர் ஆனதுக்கப்புறம் கொண்டாடினா பசங்க கொண்டாடுறோம், பசங்க கொண்டாடலாம். ஓகேவா? நான் ஏன் பண்ணேன்னா, அது அந்த ஜென்ரேஷன் பழசையாக வாழ்ந்தவங்க சந்தோஷப்படுறாங்க. நான் டோட்டலாக முதல்ல தவிர்த்துட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எப்படி நான் லாக் பண்ணாங்கன்னா, உங்கள் பிறந்த நாளே 50 கொண்டாடுறதுக்கு விட மாட்டேன்றீங்க, 60 கொண்டாடுறதுக்கு அம்மா உள்பட முடியாது சொல்லிட்டீங்க, 70 விட மாட்டேன்றீங்க. இது பண்ண மாட்டேங்க தெரியுது. ஒன்று மட்டும் ஒத்துங்க, படைப்பாளியை நாம் கொண்டாட போவதில்லை, படைப்பிலை கொண்டாட வேண்டும். புரியுதா? அதனால் என்ன பண்ணோம்னா, அவங்க கிரியேஷன்ஸை வந்து ஆவணப்படுத்தணும். அது செல் பண்ணி எங்கேயோ வீட்டுக்குள்ளே வந்து அலமாரிக்குள்ளே கிடக்குது, அந்த இதை உலகத்துக்கு கொண்டு போனோம்னா, நாங்கள் இந்த மாதிரி ஒரு காஃபி டேபிள் புக் பண்ண போகிறோம், பக்காவை ஸ்கேன் பண்ணி சொல்லிட்டு ஒரு இந்த 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 முடிவு எடுத்ததே பசங்க தான். இப்போ ஒரு ஏழை ஒரு நடிகை ஓவியனாக இருந்தாலும் இதை பண்ண முடியாது. பசங்க வந்து வசதியாக இருக்கிறதுனால தான் இது பண்ண முடியுது. இது செலவு பண்ணி பண்ண முடியாது. பட் எனக்கு என்ன சந்தோஷம்னா, ஒரு 7,000 ரூபாய் செலவில் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் இந்தியா பூரா போய் வரைஞ்ச ஒரு நடிகன். இந்த ஓவியங்களுக்கெல்லாம் செலவு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பாட்கே போய் வர ஒரு 35 ரூபா செலவாயிருக்காது. அந்த ஓவியங்கள்லாம் இன்றைக்கி பிரம்மாண்டப்படுத்தி இவ்வளோ பெருசாக எக்ஸிபிஷன் வைக்க முடியும்னா, பசங்க கொடுத்த சரிதான். பசங்களுக்கு வசதி இல்லைன்னா நான் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. நான் என் வாழ்க்கையினுடைய ஃபைனஸ்ட் பீரியட் அப்படின்னு நினைக்கிறதே இந்த பெயிண்டராக வாழ்ந்த காலம் தான். அதாவது திரும்ப என்னுடைய பசங்களோ பிள்ளைங்களோ வந்து நினைச்சியா பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட்டில் போய் ஒர்க் பண்ணுற ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை வந்து இப்படி பதிவு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதை பசங்க பயன்படுத்துகிறாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். லலித் கலா அகாடமியில் நான் ஒரு 7-8 எக்ஸிபிஷன் திறப்பலாக பண்ணியிருக்கேன். பட் நேற்று வந்த கூட்டம் வந்து நான் அதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த க்ரௌடில். அது காரணம் என்னென்னா, ரொம்ப ஹம்பிளாக சொல்ல போனால், இப்படி அகாடமிக்கு ஒர்க்கு வெரைட்டியாக வந்து லேண்ட்ஸ்கேப்ஸோ ஒரு ஃபுல் ஃபிகர் ஸ்டடியோ அந்த மாதிரி ஆல் கிளாஸில் கிரையான் ஸ்கெட்சு, பென்சில் ஸ்கெட்சு, வாட்டர் கலர், ஆயில் பெயிண்ட், இந்த இவ்வளோ மீடியாவில் இந்த மாதிரி ஒரு ஃபுல் ப்ராடக்ட் வந்து இப்போ பராப்ஸ் மெட்ராஸ் பீப்புள் வந்து ஒரு என்னுடைய ஹம்பிளாக சொல்ல 30 இயர்ஸ்குள்ளே பார்த்துறது வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது ஆக்டருங்களுக்காக வந்த கூட்டங்கிறத விட, ஆக்டருக்கு வந்து ஆக்டரை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இந்த படங்களை பார்த்து அந்த புக்கில் எழுதி வச்சு போய் கமெண்ட் பண்ணிருக்காங்க, இது வந்து இம்பாசிபிள்ங்கிறான். இதுக்கு இந்த ஸ்கேன் பண்ண தம்பி வந்து தியாகுன்னு பேர். அவர் நேற்று இனாகுரேட் பண்ண அல்பான்சோவுடைய ஸ்டூடெண்ட்டு. அவன் சொல்கிறான், நான் 2002 நீங்கள் ஓவியக் கல்லூரி வந்து நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது நான் கூட இருந்தேன். நான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் உள்ளே சேர்க்கல. அதுக்கப்புறம் 2006-07 நான் க்ளோஸ் முடிச்சுட்டு இப்போ நான் முடிச்ச ஒரு 7 ஆயிடுச்சு. எனக்கு அப்புறம் வந்தவங்களையும் சரி, என் காலம் சரி, முன்னாடி சரி, இவ்வளவு தூரம் ஒர்க் பண்ண ஒரு அகாடமிக் சைடில் மற்ற இப்படி ஒர்க் பண்ண ஒரு பெயிண்டர் நான் பார்த்தது இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கூட்டம் வர்றதுக்கான அடிப்படை காரணம்னா ஒர்த் விசிட்டிங். பிறந்தப்பவே வந்து வாழ்நாள் முழுக்க பெயிண்டராக இருந்து உலக புகழ் பெயிண்டராக இருந்தால் போகணுன்னு தான் சென்னைக்கு வந்தேன். இங்கே வந்து இந்த கோர்ஸ் முடிய ஆரம்பிக்கும் போது மாடர்ன் ஆர்ட் உள்ளே வந்துடுச்சு. மாடர்ன் ஆர்ட் வந்ததுக்கப்புறம் பிகாசோ தாக்கம் வந்ததுனால இந்த ஓவியங்களாக ஈடுபடாது, நம்ம ஒரு காலகட்டத்தில் நம்ம ஆஃப் ஆகிடுவோன்னு பயந்துட்டு இருந்தேன். அப்புறம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு ஒரு பிள்ளைங்க பிறந்து ஒரு மூலையில் கிடந்த ஷெல்ஃபில் கிடந்த அந்த ஓவியங்கள்லாம் எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி புத்தகம் போடலாம் அப்படின்னு அவங்க நினச்சதே கரெக்டாக சொன்னால் ஒரு 35 நாளைக்கு முன்னாடி இப்படி என் வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நடக்கணும்னு நான் கற்பனையே பண்ணவில்லை. எடுத்தாங்க, ஸ்கேன் பண்ணாங்க, ஒரு குரூப் ஸ்கேன் பண்ணிச்சு, திருப்தி ஆகலான்ட்டு இன்னொருத்தன் பெஸ்ட்டு ஒரு டிசைனர் ஒருத்தன் வந்தான். அவன் ஸ்கேன் பண்ணுற ஆள் வந்தான், வந்து பார்த்து எல்லாத்தையும் பழையபடி ஃப்ரேமில் ரிமூவ் பண்ணி ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணி இது காஃபி டேபிளுக்கு இது மாதிரி யாருமே பண்ணுறேன் இந்த மாதிரி புக்கு வேணும்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் வந்து பிரகதி பிரிண்டர்ஸ் பேர், அது ஏஷியாவில் வந்து 4 times பெஸ்ட்டு பிரிண்டர்ஸ்னு அவார்டு வாங்குங்க. அவன் நானே இங்கேருந்து ஃப்ளைட்டில் தனஞ்சயன் கூட போய் ஃபுல் டே உட்காந்து கம்ப்ளீட்டாக கம்ப்யூட்டரே உட்காந்துட்டு கரெக்டாக கலரை கரெக்ட் பண்ணிட்டு நான் வந்தேன். இப்போ வந்து மகாலிபுரம் சைக்கிளில் போனேன். இங்கேருந்து ஒரு சப்பா ஒரு 56 கிலோமீட்டர் வச்சுங்களேன். சைக்கிள் சேனாபதினு ஒரு ஃப்ரெண்டு நான் 2 பேர் சைக்கிளில் போனோம். போய் இறங்கினோடனே அங்கெல்லாம் ஹோட்டல் வசதிலாம் கிடையாது, ஹோட்டலுக்கு பணம் கொடுத்தா காசும் கிடையாது. அங்கே அக்ரஹாரத்தை போகிற ஒரு ஐயர் வீட்டில் போய் இந்த மாதிரி நாங்கள் நீ உள்ளெல்லாம் வரமாட்டோம், வெளியே சென்னையில் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். படுத்துங்க அப்படின்ட்டார். நைட்டில் வெளி சென்னையில் ஆடு மாடு படுக்குது அந்த ஏரியாவில் படுத்துட்டு காலையில் எழுந்தோடனே டாய்லெட்லாம் கிடையாது. டாய்லெட்டில் இருட்டுக்குள்ளே போய் பப்ளிக் பிளேஸில் டாய்லெட் போயிட்டு அங்கே குளம் இருக்கிற குளத்தை போய் அலம்பிட்டு பல்ல வந்து சாதாரண பைப்பில் பைப்பில் பல் விளக்கி விட்டு மாமல்லபுரம் காப்பேன்னு ஒரு ஹோட்டல், அது இப்போ நான் ரீசெண்டாக போய் பார்த்தேன். நான் சொல்ல 1961 முதல்ல ஒரே ஹோட்டல் தான். அந்த டிஃபன் சாப்பிட்டு கடற்கரை கோயிலை ஒரு 3-4 hours வரைகிறேன். அதுக்கப்புறம் நேராக வந்து ரதங்களை போய் வரைகிறேன்.
பழைய லைட்டை வச்சு புது லைட் வரைஞ்சிட்டு சைக்கிளில் கிளம்பி போகிறோம். கிளம்பி அங்கே திருக்க கொண்ட கிட்டத்தட்ட 18 மைல்னால் இவர் 20-25 கிலோமீட்டர் வருது. சைக்கிளை போயிடும்போது அடமலை வருது. அடமலையில் கம்ப்ளீட்டாக நல்ல வேலை கூட வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து பஸ்ஸில் வந்தனால பஸ்ஸில் வந்து அந்த திங்ஸ்லாம் தூக்கி கொடுத்துட்டு சைக்கிளில் போயிட்டு இருக்கான். வாயை திறந்தால் தண்ணி ரொம்பிட்டு இருக்குது. அடமலை லைட்டில் போய் நைட்டு 12 மணிக்கு போய் ஒரு தர்மச்சத்திரம் முடிச்சு அங்கே தங்கிட்டு மறுநாள் காலையில் வந்து திருக்கோண மலை மேலே கழுகு தீனி வைப்பான். அங்கே போனால் அன்றைக்கி கழுகு வரல. அங்கேருந்து மேலே டாப் ஆங்கிளில் அந்த ஊரை பார்த்து வரைகிறோம். வரைஞ்சிட்டு அங்கேருந்து மலைப்படி 18 மைல் என்பது 25 கிலோமீட்டர் செங்கல்பட்டு வந்து செங்கல்பட்டுலேருந்து சென்னை 46 கிலோமீட்டர் சைக்கிளில் வந்துட்டுருக்கோம். வந்துருக்கும் போது ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் வண்டலூரில் ஒரு கம்பெனி பக்கத்தில் ஒரு இது மாதிரி கூட்டம் நிற்குது. என்னையா கூட்டம்னா எனக்கு ஆயுத பூஜைங்க பொறிகடலை கொடுக்குறாங்க. நாங்கள் கூட நின்று சைக்கிள் நிறுத்தி கூட்டிகிட்டு நின்று கூட கட்டி பொறிகடலை வாங்கி உள்ளே போட்டு வண்டலூர் சென்னை வந்து பொறிகளை சாப்பிட்டு வந்தேன். இது மாதிரிலாம் வந்து லைஃப் கிடைக்காது. அதாவது மிக குறைந்த தேவைகளோடு மிக குறைந்த வசதிகளோடு மிக உயர்ந்த லட்சியத்தோடு வாழ்ந்த அந்த காலம் இனிமேல் வரவே வராது. கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். இப்போ நான் பெருமையாக பேசலாம். ஆனால் வந்து அந்த பேஸு அந்த மாதிரி தேவையே இல்லை. 2 சட்டை போதுங்க. 2 சட்டை போதும். சைக்கிள் இருந்தால் போதும். 4 பஞ்சர் இருந்தால் போதும். உலகத்தை எங்கே வேணா போகலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 14 வயசுல சென்னை வரும்போது இந்த சுண்டு வரலால் உலகத்தை சுற்றுவேன்னு வந்தேன். இப்போ தெரியுது உலகம் பேர் சுண்டு வரல் ஸ்டேஷன் தெரியுது. ஆனால் பட் என்ன வெறி இருக்கணும் பையனுக்கு இந்த உலக சுண்டு. எங்கள் பரம்பரையில் சிவாஜி கணேசனோ எம்ஜிஆரோ அந்த மாதிரி ஆள் கூட ராஜா பரம்பரையில் எங்கள் குடும்பத்தை யாரும் பெரிய ஆள் கிடையாது. நான் ஒரு சாதாரண குடும்பத்து போனேன். பிறந்த அப்பா போயிட்டார். அண்ணன் வந்து குடும்பத்தை பார்க்க வேண்டிய அண்ணன் போயிட்டான். ஸோ எந்த பின்புலமும் இல்லை. பட் என்ன ஒரே விஷயம்னா என்னிடம் பலம் எதுவும் இல்லை. அதோட பெரிய விஷயம் பலவீனம் இல்லை. லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் தோக்க மாட்டேன்னு தெரியுமா? எனக்கு லைஃப்பில் தோல்வி அடைய மாட்டேன்னு தெரியும். அப்புறம் என்னால் எது முடியாதோ அதுக்குள்ளே இறங்க மாட்டேம்மா. எனக்கு எது சாத்தியமோ அதை மட்டும்தான் நான் செய்வேம்மா. எனக்கு வந்து ஓவியம் சாத்தியம்னு தோணுச்சு. அப்போ ஓவியங்களை இறங்கினேன். ஒரு 6 ஆண்டுகள் வந்து ஓவியம் வரைஞ்சேன். சிறுவையில் நடிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனால் அதுக்குள்ளே போனேன். அதை போய் பார்க்கும்போது என் சக்தி முள்ள அப்படி என்ன பண்ணினாலும் நான் வந்து கமலஹாசன் மாதிரியோ வந்து சிவாஜி மாதிரியோ வந்து மகத்தான காரியம் பண்ண தான் சொல்ல முடியாது. நம்ம அந்த 40 ஆண்டுகள் முடிஞ்சோடனே எனக்கு தோணுச்சு. அது இப்போ கோகுல் சார் சொல்லுவார், ஓவியர் கோகுல் சார் சொல்லுவார், எவ்ரி 10 வருஷம் நீ உன் லைஃப் பேட்டர்னை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிச்சு போனார். அறியாமே வந்து 7 ஆண்டுகள் வந்து நான் ஓவியனாக இருந்தேன். அப்புறம் சினிமாக்குள்ளே வந்து நடிக்க ஆரம்பிச்ச உடனே 10 ஆண்டுகள் வந்து நாடகங்கள் பண்ணேன். ஸ்டேஜ் பிளே நடிக்கவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 10 ஆண்டுகள் பண்ணேன். அது முடிஞ்ச உடனே சினிமா கொஞ்சம் போர் அடிக்காமல் டக்குன்னு டிவி சீரியல் வந்தேன். அது ஒரு 10 ஆண்டுகள் பண்ணேன். அது போர் அடிச்சு டோட்டலாக நிறுத்திட்டு டோட்டலாக வந்து போய் நோய் பண்ணேன். இதில் என்னென்னா திரும்ப ஏன் அது போக முடியாதுன்னா, ஒரு சினிமாவில் எனக்கு பேர் வச்சு சொன்னால் அது பாலச்சந்தர் சம்மந்தப்பட்டிருக்காரு, அவர் ஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்டிருக்கு, சுகாசினி சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதில் இளையராஜா மியூசிக் சம்மந்தப்பட்டிருக்கு, கேமரா சம்மந்தப்பட்டிருக்காங்க, லொக்கேஷன் சம்மந்தப்பட்டிருக்கு. இதில் யாரும் கிடையாது. பெயிண்டிங்கில் எப்படி ஒவ்வொரு கோடி மேலே சொந்தமாக மாதிரி இந்த என்னோட ஸ்பீச்சில் மகாபாரதம்னா அது மாபெரும் காவியம் வியாசம் எழுதுது. அதில் ஒவ்வொரு வரியும் நான் கன்சீவ் பண்ணுது, பேச வருது. ஆனால் ஒவ்வொரு வரிகள் வந்து நான் கன்ஃபியூஸ் பண்ணுது. ஸோ 2 அடையாளம் தான் நான் பார்க்குறேன். ஒரு ஓவியமும் நான் பேசக்கூடிய இந்த உரைகள் தான் வந்து என் காலத்துக்கு பிறகு என்னை பற்றி உலகத்தை சொல்லும் நான் நினைக்கணும். இப்போ இந்த வரை கூட்டமே கிட்டத்தட்ட 50% நடிகனுக்கு அந்த பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த சினிமா வந்து சினிமா என்பது நீ எவ்வளோ குறைச்சி சொன்னாலும் இந்த சினிமா தான் சிவகுமாரை நடிகனாகிச்சு, பாப்புலாரிட்டி கொடுத்தது, வசதி கொடுத்துச்சு, கொண்டாட்டி கொடுத்துச்சு. ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சினிமாவில் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சாமியார் எடுத்துப்பேன். தாடி வளர்த்துட்டு திருவண்ணாமலையில் நான் வெள்ளக்கு யூனிஃபார்ம் போட்டு அங்கே தான் சுற்றிருந்துப்பேன். சினிமா தான் எனக்கு வசதியான வாழ்க்கை கொடுத்து சம்சாரம் கொடுத்துச்சு. அந்த சம்சாரம் மூலம் குழந்தை கொடுத்துச்சு. குழந்தை கூட ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல குழந்தை கொடுத்து அந்த குழந்தைய பெருசாக இருந்தனால தான், அவங்க வசதியாக இருக்கிறதுனால தான், சினிமா விட்டுங்க வசதியாக இருந்ததுனால தான் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து பழையபடியாக எடுத்து இவ்வளோ தூரம் செலவு பண்ணி என்னுடைய கணக்கு பற்றி ஒரு 7-8 லட்ச ரூபா செலவாயிருக்குது. எனக்கு நல்லா தெரியுது. இந்த செலவு பண்ண அப்பாவுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து உலகத்துக்கு கொண்டு போகணும்னு அவன் பண்ணியிருக்காங்கிறதான் எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமா நினைக்கிறேன். இந்த 10 ஆண்டுகளில் மிகச்சிறந்த விஷயமா நினைக்கிறது ஒன்று கம்பராமாயணம் பேசும் விஷயம், 2வது மகாபாரதம் பேசும் விஷயம், 3வது இந்த எக்ஸிபிஷன். இதோட அந்த இந்த ப்ராடக்ட் அவன் பண்ணியிருக்க விஷயம், இது கிடைக்கிற வரவேற்பு, இது வந்து மறக்க முடியாத விஷயமா நினைக்கிறேன்.